டெல்லியின் புதிய முதலமைச்சரானார் அதிஷி. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியின் புதிய முதலமைச்சராக மாநில அமைச்சரான அதிஷி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். டெல்லியின் புதிய முதலமைச்சராக மாநில அமைச்சரான அதிஷி அறிவிக்கப்பட்டுள்ளார். டெல்லி முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த நிலையில் டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி அறிவிக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லத்தில் நடந்த ஆம் ஆத்மி கூட்டத்தில் தற்போது அதிஷி முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, அது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. புதிய மதுபான கொள்கை வழக்கில் தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பல்வேறு நடவடிக்கை மூலம் அவரது செயல்பாடுகள் என்பவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து புதிய மதுபான கொள்கை வழக்கில் 6 மாத சிறைவாசத்துக்கு பின் உச்சநீதிமன்றம் சென்று கெஜ்ரிவால் ஜாமீன் பெற்றார். தொடர்ந்து ஆளுநர் சக்சேனா அனுமதியின்றி முதலமைச்சர் அலுவலகம் சென்று கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் பதவி விலகுவதாக கெஜ்ரிவால் அறிவித்தார். தொடர்ந்து இன்று மாலை ஆளுநர் சக்சேனாவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்தது. இது தொடர்பாக மாநில அமைச்சர் அதிஷி, ராகவ் சத்தா எம்பி, ஆம் ஆத்மி மூத்த தலைவர்கள் சௌரவ் பரத்வாஜ் மற்றும் கைலாஷ் கெலாட் உள்ளிட்டோருடன் கடந்த 2 நாட்களாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று காலையும் தொடர்ந்து ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுடன் தொடர்ந்து இந்த முக்கிய ஆலோசனையானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷியை முன்மொழிந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து எம்எல்ஏக்கள் ஒப்புக்கொண்ட நிலையில் ஒருமனதாக டெல்லியின் முதலமைச்சராக அதிஷி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சி வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து டெல்லியின் சட்டப்பேரவை தலைவராகவும் அதிஷி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் வரும் செப்டம்பர் 26, 27 தேதிகளில் டெல்லி சட்டப்பேரவை கூடுவதாகவும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது புதிய முதலமைச்சராக அதிஷி இன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சபாநாயகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது செப்டம்பர் 26, 27 தேதிகளில் கூடும் சட்டப்பேரவையின் போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிஷி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்கும் வகையில் இந்த சட்டப்பேரவை கூட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 6 மாதங்களாக சிறையில் இருந்த போது முக்கியமாக மாநில அமைச்சராக இருந்த அதிஷி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொடர்ந்து கட்சியில் தனது செல்வாக்கை நீடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அவரது அந்த பணிக்காக இந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இன்று மாலையே அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்வதை அடுத்து தொடர்ந்து இன்னும் சில நாட்களில் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.